கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வானமன்னா ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இதில் கர்த்தர் நம்மோட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நம்முடைய தேவன் சொன்னதை செய்யும் தேவன், சொல் தவறாத தேவன். நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ என்று சொல்லும் தேவன். நான் சொன்னதை செய்யாமல் இருக்க நான் மனுஷன் அல்ல என்கிறார். மனுஷர்கள் வாக்கு கொடுப்பாங்க, மறந்துடுவாங்க, மாறி கூட போவாங்க. சிலர் செய்யணும்னு நினச்சா கூட செய்யக்கூடாத சூழ்நிலை வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் செய்வார். அவர் இழந்து போன எல்லாவற்றையும் கட்டாயம் தருவார். இழந்து போன வேலை, இழந்து போன வருமானம், இழந்து போன படிப்பு, இழந்து போன சொத்துக்கள், இழந்து போன ஊழியம், எதுவாக இருந்தாலும் அவர் சொன்னதை நமக்கு திரும்ப தருவார். அதற்கு நாம் யாக்கோபை போல வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு சொல்லி அவரிடம் செபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் எழுதி வச்சு கருத்தை ஜெபிச்சா கர்த்தர் நமக்கு எல்லாவற்றுக்கும் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். தினமும் நம்மை தாழ்த்தி ஜபிக்கும்போது கர்த்தர் அதை கேட்டு அதற்கு இறங்கி பதில் தருவார். கர்த்தர் நமக்கு என்னென்ன தருவேன் வாக்கு பண்ணினாரோ அது எல்லாவற்றையும் நமக்கு தருவார். நம்மை ஆசீர்வதிப்பேன் என்றவர் நம்மோடு கூட இருந்து நாம் போகிற வர இடத்துல எல்லாம் நம்ம காத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும்போது 1000 தலைமுறைக்கும் உடன்படிக்கையும் தயவையும் காண்பிக்கிற உண்மையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மாட்டார். நிச்சயமாய் அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை செய்து முடிப்பார் என்று விசுவாசித்து நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? சொன்னதை செய்கிற தேவன் நிச்சயமாய் செய்வார் என்பதையும் நம்புவோம். அன்பின் தேவனே, அப்பாண்டூரை இதோ கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குக்காய் நன்றி. அப்பாண்டூரை நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னால் கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனே, அப்பா நேர தண்டாண்டூரை அன்று யாக்கோபுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தம் இன்று எங்களுக்கும் தருகிற பாண்டூரை. அப்போ நாங்கள் போகிற வருகிற வழிகளெல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருக்கிறதற்கு நன்றி அப்பா. அப்போ எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அப்பாண்டூரை இதோ உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லா சூழ்நிலைகளை மாற்றி போட வல்லவராக இருக்கிற எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழிக்க நீர் வல்லவராக இருக்கிறப்பா. யாக்கோபுக்கு எதிராக எழும்பின எல்லா தடைகளையும் நேராக பாண்டூரை முறியடித்தது போல அப்பாண்டூர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நேராக பாண்டூர் எல்லா தடைகளையும் முறியடித்து ஜெயத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். நீர் சொன்னதை செய்கிற தேவன், நீர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அப்படியே நீர் செய்ய போகிறதற்கு நன்றி. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் பாண்டூர். இந்த நாளிலிருந்து அதை பெற்றுக்கொள்ளப் போகிறதற்காக உமக்கு நன்றி. முற்றிலும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.